வணக்கம் மக்களே, ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் அவசர தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 7 வயதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் ஆதாரை புதுப்பிக்க ஆதார் ஆணையம் உத்தரவு இட்டுள்ளது. இல்லையென்றால் ஆதார் கார்டு ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கையும் விடுத்து உள்ளது. அதாவது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்கு லைக்காவது பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட காலத்தில் ஆதார் அட்டை பெற்ற குழந்தைகள் 7 வயதை கடந்த பிறகு ஆதாரில் உள்ள அவர்களின் கைரேகைகள், கருவழி பதிவு விவரங்களை, அதாவது பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களது ஆதார் செயல் இழந்துவிடும் என்று ஆதார் ஆணையம் தெரிவித்து உள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பெற்றோர்களின் செல்போன் எண்ணுக்கு ஆதார் ஆணையம் குறுஞ்செய்திகளையும் அனுப்பி வருகிறது. அதேபோல் ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது இறந்தோரின் ஆதார் அட்டைகளும் செயலாக்கத்தில் இருப்பதால் ஆதார் அட்டை வைத்திருப்போரின் இறுதி எண்ணிக்கை அறிவதில் சிக்கல் இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஐநா அவையின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏப்ரல் 2025 வரையில் இந்தியாவில் 146.39 கோடி பேர் உள்ளனர். அவர்களில் ஜூன் 2025 வரையில் 142.39 கோடி பேர் ஆதார் அட்டை பெற்றுள்ளனர். இறந்தவர்களின் பெயர்களை ஆதார் பட்டியலில் இருந்து நீக்குவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் பொறுப்பு. இதன்படி 2007 to 19 வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுதோறும் இறப்பு எண்ணிக்கை ஆனது 83.5 லட்சம் பேர் என்றுள்ளது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இறந்தோர்களின் வெறும் 10% பெயர்கள் மட்டுமே ஆதார் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. அதாவது வெறும் 1.15 கோடி பேரின் பெயர்கள் மட்டுமே ஆதார் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளது. மாநில அரசுகள் வழங்கும் இறப்புச் சான்றிதழ்கள் மற்றும் இறந்தோரின் குடும்பத்தினரிடமிருந்து பெறப்படும் புதுப்பிப்புகள் போன்ற தரவுகளை பொறுத்தே ஆதார் செயலிழப்பு செயல்முறை உள்ளதால் இறந்தோரின் ஆதார் செயலிழப்பு சிக்கலானது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இறந்தோரின் ஆதாரும் செயலாக்கத்தில் இருப்பதாக கூறுகின்றனர். ஆகையால் இறப்போரின் முறையான விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டால்தான் ஆதார் அட்டை வைத்திருப்போரின் இறுதி எண்ணிக்கை தெரிய வரும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஆதார் எண்களை முறைகேடுகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்க UIDAI கடும் நடவடிக்கை எடுத்து உள்ளது. அதாவது இறந்தவர்களின் குடும்பத்தினரே இறப்புச் சான்று மூலம் அவர்களின் ஆதாரை முடக்க விண்ணப்பம் செய்யலாம். இறப்பு பதிவுகளை மாநிலங்களிடம் இருந்து சேகரித்து 1.17 கோடி மரணம் அடைந்தவர்களின் ஆதார் எண்கள் முடக்கப்பட்டு உள்ளது. இறந்தவர்களின் ஆதார் எண்களை முறைகேடுகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தினரே இறப்புச் சான்று மூலம் அவர்களின் ஆதாரை முடக்க விண்ணப்பிக்கலாம் எனவும் UIDAI தெரிவித்து உள்ளது. மேலும் போலிகளை தடுக்க ஆதார் அட்டை விண்ணப்பத்தில் விதிகளை கடுமையாக்க UIDAI முடிவு செய்து உள்ளது. போலிகளை நீக்கி உறுதியான ஆவணமாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. புதிய ஆதார் அட்டை விண்ணப்பங்களுடன் பாஸ்போர்ட், ரேஷன் அட்டை, பான் எண் மற்றும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் போன்றவற்றை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் 140 கோடி ஆதார் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டு உள்ளது. ஆதார் அட்டை புதிய விண்ணப்பங்களில் அடையாளச் சான்று, முகவரிச் சான்று மற்றும் பிறந்த தேதி சான்று போன்றவற்றை சரிபார்க்கும் விதிகள் கடுமையாக்கப்பட்டு உள்ளன. புதிய விதிகள் ஆதார் பதிவு செயல்முறையை மேலும் பாதுகாப்பானதாகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் மாற்றும் நோக்கம் கொண்டுள்ளன. பெயர், முகவரி, பிறந்த தேதி, பாலினம், செல்போன் எண், மின்னஞ்சல் முகவரி, தாய் தந்தை, பாதுகாவலரின் விவரங்கள், மேலும் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது அடையாளச் சான்று, முகவரி சான்று மற்றும் பிறந்த தேதி சான்று போன்றவற்றை சரிபார்க்க சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டையை புதுப்பிக்க அல்லது திருத்த ஏற்கனவே உள்ள ஆவணங்கள் அவசியம். அடையாளச் சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்றவை அடையாளச் சான்றாக தேவைப்படுகிறது. பிறப்புச் சான்றிதழ், SSLC சான்றிதழ்,
பாஸ்போர்ட், பான் கார்டு போன்றவையும் வேண்டும். புதிய விதிகள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் செயல்முறையை எளிமையாகவும் வெளிப்படையாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. போலிகளை தடுக்க ஆதார் ஆணையம் இந்த ஒரு கடும் விதிமுறைகளை அமுல்படுத்தி உள்ளது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.